ஹாய் உள்ளத்தில் உள்ளபடி விவஸ். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர்கள் கூட்டணியை முடிவு பண்ணிட்டாரு. 100% இந்த தகவல் வெளியாகிருக்கு. ரகசிய தகவல் தான், பட் ஆனால் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின விஷயங்களை தான் அரசியல் விமர்சகரான திரு அஷ்ரஃப் அலி அவர்கள்ட்ட கேட்க போகிறோம். சார் வணக்கம் சார். சார் இப்போ விஜய் அவர்கள் கட்சி அறிவிக்கும் போதே, கட்சி பேர் அறிவிக்கும் போதே நாங்கள் யார் கூட்டணி வராங்களோ அவங்க சேர்த்துக்குவோம் அப்படின்னா ஆட்சியிலையும் அதிகாரத்துலையும் பங்கு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு, ஏடிஎம்கேயோட பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டாங்க. எத்தனை சீட்டு அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். யார் முதல்வர் யார் துணை முதல்வர் அப்படின்றதே சொல்லுங்கள். இந்த இதில் வித்தியாசமாக டிஎம்கேவில் எம்ஜிஆர் அவர்கள் பிரிஞ்சு போகும்போது ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் இறந்தப்போ ஜெயலலிதா அவர்களுக்கும் ஜானகி அம்மாவுக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சோ அதே மாதிரி இந்த அரசியல் களம் அமைய போகுது அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு தெரிய வருது. இதை பற்றின விவரங்களை சுருக்கமாக நம்ம வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்போ அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு தருவோம், எங்கள்கிட்ட வாங்க அப்படின்ட்டு தன்னை முதன்மை ஆளாக அறிமுகப்படுத்தி விஜய் பேசினார். அப்போ எல்லோரும் எதிர்பார்த்தாங்க இவர்கிட்ட யார் கூட்டணி போவாங்க அப்படிங்கிறப்ப அதிமுக போகுங்கிறப்ப பரவலாக என்ன கேள்வி வந்துச்சு, அப்போ யார் முதலமைச்சர், விஜயை முதலமைச்சர் ஆகிறதுக்கு அதிமுக போவாங்களா அப்படின்ட்டு வந்துச்சு. அப்போ விஜய் என்ன சொன்னார், இல்லை எங்கள் தலைமையில் தான்டார். இப்போ அதிமுக அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுகங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி, திமுகவுக்கு அடுத்து அதிமுக தான். இப்போ விஜய் அவர்கள் தன்னை பற்றி அபரிமிதமான கணக்கு போட்டுக்கிட்டு இருந்ததை, உங்கள் கணக்கு தப்புங்கிறத ஆதவ அர்ஜுனா அவர்களும் அந்த பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜய்க்கு 2 தினங்களுக்கு முன்னாடி புரிய வச்சுருக்காங்க. எப்படி புரிய வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் 6%லேருந்து 10% மேலே ஓட்டு வாங்க முடியாது. அப்படி தனியாக நின்று நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு இடத்துல கூட ஜெயிக்கவும் முடியாது. இன்னும் ஒரு 6 வருஷம் நீங்கள் காத்திருந்து அடுத்த நிலவரம் என்ன ஆக போகுது, முதல் எலெக்ஷன்லேயே தோத்துட்டா உங்களுடைய பர்சன்டேஜ் இன்னும் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் நிச்சயமாக ஒரு வலுவான கூட்டணியில் நீங்கள் சேருங்க. அப்படி சேரணுங்கிறப்ப உங்களுக்கு பொருத்தமானது அதிமுக தான். அப்போ அதிமுக 2வது இடத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க தான் தலைமையில் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அதிமுகவுடைய நிபந்தனைகளுக்கு ஓரளவு அனுசரித்து போங்க அப்படிங்கிற ஒரு அறிவுரையை பிரசாந்த் கிஷோர் சொன்னதாகவும், அதுதான் சரின்னு முடிவு எடுத்த விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் 2 நாட்களுக்கு முன்னாடி சந்திச்சாங்கங்கிற செய்தியும் பரவலாக பேசப்படுது. அது உறுதியான தகவலாக தெரியல. ஒருவேளை எடப்பாடி அவர்களும் விஜய் அவர்களும் சந்திச்சிருக்கலாம், அல்லது எடப்பாடி அவர்களுடைய நிழலாக முக்கியமான ஒருத்தரும் விஜய் அவர்களும் சந்திச்சிருக்கலாம். ஆக அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் நிச்சயமாக 2026 கூட்டணி உறுதிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முடிவு பண்ணுறதுக்கு முதல் முக்கிய காரணம் பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவ அர்ஜுனா அவர்களும். இப்போ சீட் எப்படி பிரிப்பாங்க, அந்த அடுத்த ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொல்கிறேன். இந்த பிளானுக்கு மறைமுகமாக நிழலாக நின்று ஆசி கொடுக்கறது டெல்லி பாஜகன்னு சொல்கிறாங்க. சம்மந்தமே இல்லை. அப்போ பாஜக அதிமுகவில் கூட்டணி கிடையாது. இல்லை, காரணம் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதிமுகவோட கூட்டணி பாஜகவோட கூட்டணி சேரவே மாட்டேன்னு சொன்னார்ல, அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அவர் நின்றுக்குருவார். அவர் என்ன பண்ணுவார், நான் சொன்னேன்ல அதிமுகவுடைய கூட்டணி இல்லை அப்படின்ட்டு. சமீபத்தில் கூட கொஞ்சம் மலிப்பு பேச ஆரம்பித்தார். 6 மாதத்தில் முடிவு பண்ணிக்கிறோன்னு எடப்பாடி சொன்ன உடனே அதே டோனை அண்ணாமலையும் பேசின உடனே திருப்பி திமுகவில் சொல்லிட்டாங்க, பாத்தியாலா கள்ள கூட்டணி வெளியே வந்துருச்சு, சேர போகிறாங்கங்கிறப்ப அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் சொல்லிட்டாரு, பாஜகவுடைய கூட்டணி சேர்ந்தால் தேரவே மாட்டான், பாஜகவோடைய கூட்டணி சேர்ந்தால் வெல்லவே முடியாதுன்னு சொன்னவங்களாம் இப்போ பாஜகவோட கூட்டணி சேர தவம் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பேசின உடனே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோபம் உடனே அவர் என்ன மதிப்பு கொடுத்துருக்காரு அதை கேளுங்க. இப்படி சொல்லிட்டாரு. இப்போ அவர் என்ன முடிவில் இருக்காரு, நாங்கள் பாஜகவில் கூட்டணி இல்லையா, நாங்கள் தனி ஸ்டாண்டு. அப்போ அதிமுகவை நம்பி வர்ற வாங்க, உங்களுக்கு அதிகாரம் தர்றோன்னு மறைமுகமாக பேசி முடிச்சுட்டாங்க. அதை ஏற்றுக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு விஜய் உள்ளே போயிட்டார். இப்போ விஜய்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு 30 சீட்டு தர்றோம், வெற்றி பெற்றவொன்னே ஆட்சி அமைச்சோன்னே துணை முதலமைச்சர் தர்றோம், துணை முதலமைச்சர் ப்ளஸ் ஒரு மினிஸ்டர் தர்றோம், இதுக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லி விஜய் அவர்களும் ஒத்துக்கொண்டதாக தகவல் வருது. ஏன் ஒத்துக்கிட்டாருன்னா,
விஜய் அவர்கள்ட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்களும் ஆதவர்ஜனாவும் என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டீங்கனாலே ஒரு பலண்ட் ஆகி போயிடும். அந்த பலத்தை நாங்கள் எடுத்து சொல்லி, யார் ஆதவர்ஜனாவை எடுத்து சொல்லி தொல் திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்தி இதே 30 லிஸ்ட்ல இல்லையே. அதுதான் உண்மை. 30 சீட்டு உங்களுக்கு, நீங்கள் திமுக கூட்டணி தான் 6, 7, 8 தாங்க தருவாங்க. இங்கே வாங்க 30 சீட்டு உங்களுக்கு தர்றோம். 30 சீட்டு விசிகாவுக்கு தர்றோம். கொடுத்துட்டா அதே மாதிரி வெற்றி பெற்றா 2 துணை முதலமைச்சர்கள், ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம், ஒருத்தர் விசிகா அப்படிங்கிற ஒரு உத்தரவு சொல்லி அவரை நான் கூட்டிகிட்டு வரேன், நான் தயார்னு சொல்லி ஆதவர்ஜனாவை சொன்னதாகவும் அதனால் எடப்பாடியும் ஏற்றுக்கிட்டதாகவும் செய்தி. அப்போ அவங்க என்ன லிஸ்ட்டு போடுறாங்கன்னா, மொத்தம் 234 சீட்டில் அதிமுக 170, தாவேகா 30, விடுதலை சிறுத்தைகள் 30, 230, எஸ்டிபிஐ 3, 233 இருக்காங்க. அந்த கூட்டணி இருக்காங்க. அவங்க பாஜகவோட சேர்ந்தா எஸ்டிபிஐ இருக்க மாட்டாங்க. இப்போதான் பாஜகவோட கூட்டணி இல்லையா, அதனால அவங்க இருப்பாங்க. 233 ஒரு சீட்டு அதர்ஸ் 234 முடிவு பண்ணிட்டாங்க. இந்த முடிவு பண்ணி இதை அமல்படுத்த போறப்ப பாஜகவும் இதை விரும்புது. ஏன் விரும்புதுன்னா, நிச்சயமாக டிஎம்கே அடிக்கணும். டிஎம்கே அடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டாங்கனாலும் நம்மளுக்கு பரவாயில்ல, அதிமுக எப்போ வேணாலும் நம்ம பக்கம் திருப்பிக்கலாம், நம்ம உள்ளே இருந்து நிரலாக ஆட்சி நடத்தலாங்கிற ஒரு நிலையை பாஜக இருக்கிறதுனால அவங்களும் ஆதரவு சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. சொல்லிட்டு பாஜக தரப்பில் ஒரு வேண்டுகோள் வச்சதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு செய்தி. அது என்னன்னா, பாஜக தனி கூட்டணியாக நிற்கும். இப்போ நம்ம அதிமுக கூட்டணி சொல்லிட்டோம். இப்போ திமுக கூட்டணி இப்படி வர்றப்ப ஒருவேளை விஜய் கட்சி, அந்த விஜய் கட்சிக்கு விசிகா வந்துட்டா திமுகவில் மற்ற கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது யார்? திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, இதெல்லாம் திமுகவில் பக்காவாக இருக்கும். அப்போ திமுக ஒரு அணி. அதிமுக இன்னொரு தகவலும் வருது, விசிகா வந்து இந்த சைடு போயிட்டு அன்புமணி வந்து அந்த சைடு போகிறாரு, டிஎம்கே சைடு போகிறாரு அப்படின்ற மாதிரி வருது. அது உண்மையாது? இல்லை, அதாவது ஏன்னா வந்து அன்புமணி வந்து 2-3 வாட்டி டிஎம்கேக்கு தூது விட்டதாகவும், அதாவது விசிகா வந்து திமுகவை விட்டு வெளியேறிட்டா ஒருவேளை திமுகவுக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி போகலாங்கிற ஒரு செய்தி வந்தது உண்மைதான். ஆனால் திமுகவும் விஜயும் விசிகாவும் சேர்ந்துட்டா இது பலமாயிருச்சு. அப்போ நம்மளுக்கு டஃப்பாக இருக்கும். திமுக பக்கம் நம்ம போவேணாம், பாஜக பக்கம் போயிட்டோம்னா பாமக பெரிய மேட்ரு கிடையாது. 2 பலன் அவங்களுக்கு இருக்குன்னு முடிவு பண்ணுறாங்க. ஒன்று சீட்டு, இன்னும் வேறு சில ஸ்வீட்டு அதெல்லாம் இருக்குங்கிற முடிவு பண்ணுறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த பக்கம் வேணாலும் துண்டு போடுவாங்க. அவங்கள லிஸ்ட்டில் எடுத்துக்க கூடாது. சரி, இப்போ சுருக்கமாக நீங்கள் சொன்னதுனால வேகமாக சப்ஜெக்ட்டுக்கு வேகமாக சொல்லியிருக்காங்க. 1வது கூட்டணி அதிமுக, தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள், எஸ்டிபிஐ, அதர்ஸ், இது சேர்ந்து ஒரு கூட்டணி 5 பேர். 2வது கூட்டணி திமுகவில் திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்குநாடு மக்கள் கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, இது 2வது கட்சி. 3வது கூட்டணி பாஜக, பாஜகவோட பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புரட்சி பாரதம், ஓபிஎஸ், டிடிவி, இதெல்லாம் ஒரு கூட்டணி. 3வது கூட்டணி. 4வது அணி நாம் தமிழர். நாம் தமிழர் இது வெற்றி பெற்ற கூட்டணி இல்லை, யாரும் கூட்டணி, அவங்க தனிச்சு நிற்பாங்க. அவங்களுக்கு ஒரே நோக்கம் தனிச்சு நிற்கணும், வெற்றி பெறணுங்கிறதுலாம் அவங்க நோக்கம் கிடையாது. இது அவங்க சொல்றது, அவங்க வெற்றி முக்கியம் இல்லை, தனிச்சு நிற்கிறாங்க. யாரையோ ஓட்ட பிரிப்பாங்க. இப்போ 4 அணி ஆச்சா. இந்த நிலைமையில அதிமுக 170 இடங்களை ஒதுக்கிக்கிறாங்கல்ல. பாஜக தரப்புலேருந்து மறைமுகமான ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டதா ஆதாரமற்ற ஒரு தகவல் என்னன்னா, நீங்கள் 160 இடங்களை ஸ்ட்ராங் கேண்டிடேட் போடுங்க, 10 இடங்களில் நாங்கள் சொல்லக்கூடிய 10 இடங்களில் டம்மி கேண்டிடேட் போடணும். அந்த 10 இடங்களில் பாஜகவோடைய முக்கியமான ஆளுகளை நிறுத்துவோம். அது மட்டும் ஏடிஎம்கேல உள்ள முக்கிய நபர்கள் ஒத்துக்குவாங்களா? அந்தந்த தொகுதிகளில் ஒத்துக்கிட்டா தான் சரியாக வரும்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் 10 தொகுதியில் முக்கியமான ஆளுகளை போடுவோம், அதில் பாஜக ஆளுகளை போடுவோம். பாஜக கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ், டிடிவி போன்ற ஓபிஎஸ், டிடிவி, ஜி.கே. வாசன் போன்ற கட்சிகள்லையும் ஒவ்வொரு ஆளும் அந்த தொகுதியில் போடுவோம். எங்களுக்கு குறைஞ்ச 10 சீட்டாச்சும் வரணும். அவங்க புரியுதா அவங்களுக்கு? நாங்கள் 10 சீட்டு ஜெயித்த மாதிரியும் இருக்கணும், அதிமுகவோட கூட்டணி இல்லாத மாதிரியும் இருக்கணும். நீங்கள் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு தைரியமாக சொல்லிட்டு நீங்களும் ஜெயிக்கணும். நாளைக்கு ஜெயித்த பிறகு நம்ம எல்லாம் ஒன்றாவும் இருக்கணும் அப்படிங்கிற மாஸ்டர் திட்டம் ஃப்ரம் டெல்லின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் கணிப்பு இல்லை, மிகச்சரியாக பிளான் போட்டு ஸ்கெட்சு போட்டு புள்ளி போட்டு அந்த புள்ளியை எக்ஸ்பிளைன் பண்ணோட தான் எடப்பாடியும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி ஏற்றுக்கிட்டதோட இல்லை, விஜயும் ஏற்றுக்கிட்டு இருக்காரு. விஜய் ஏற்றுக்கிட்டதோட மட்டும் இல்லை, இதை நீங்கள் வந்து கரெக்டுன்னு சொல்லுங்கள், நான் போயிட்டு அண்ணனை திருமாவளவனை கூட்டிகிட்டு வரேன்னு
அவர் ஆதவ அர்ஜுனா அவர் வந்து உறுதி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த நிலைமை ஏற்பட்டால் திமுகவுக்கு டஃப்பாக இருக்கும்னு இவங்க கற்பனை பண்ணுறாங்க. ஆனால் திமுக என்ன பண்ணுதுன்னா, நீ என்ன வேணாலும் ஆட்டம் போடுங்க, நாங்கள் வந்து மக்களுக்கு நிறையா பண்ணியிருக்கிறோம், நீங்கள் நினைப்பீங்க இந்த ஆன்டி இன்கம்பரன்சியாக அது இருக்குன்னு சொல்கிறீங்க, அது இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தவிடுபடியாக்குற மாதிரி பாஜகவுடைய ஒன்றிய அரசு இப்போ சமீபத்தில் வந்த மும்மொழி கொள்கை, அதே மாதிரி தொகுதி மறு சீராய்வுங்கிறதுலாம் தமிழ்நாட்டுக்கு பண்ணக்கூடிய துரோகத்தையெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டோம், சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்தையும் தெரிவிச்சிட்டோம். இப்போ மக்கள் மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்கள் எல்லாமே மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் திரும்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய திட்டங்களையும் கொடுத்துருக்காரு. மகளிர்களை பெரும்பாலும் பெண்கள் ஓட்டு தான் முக்கியம். அதாவது ஜெயலலிதா அம்மா காலத்தில் பெண்கள் ஓட்டு கூட அவங்களுக்கு போச்சு. காரணம் அந்த அம்மா நிறையா நலத்திட்டங்கள் பண்ணாங்க. அதை கரெக்டாக குறி வச்சு அவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின் பண்ண பிறகு மாதம் 1000 ரூபா உதவித்தொகையாக இருக்கட்டும், இலவச பேருந்தாக இருக்கட்டும், இப்போ பிள்ளைகளுக்கு வந்து காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், இப்படி நிறையா பண்ண பிறகு ஆதரவு பெருகி இருக்கிறது. ஒன்று, இந்த மும்மொழி திட்டம் மறுசீராவினால் வந்து மக்களுடைய ஆதரவு இருக்குது. 2, கூட்டணி வலுவான ஸ்ட்ராங் இருக்குது. 3, விலைவாசி ஏறி இருக்கு. அதை விட்டேன். விலைவாசி ஏறுறது வந்து இங்கே மட்டும் இல்லை, உலகளாவிய விலையேற்றம் இருக்குது. அமெரிக்காவெல்லாம் கேட்டிங்கன்னா இப்போ வந்து தேவையில்லாத மாவட்டங்கள்லாம் மாநகராட்சி ஆக்கி விட்டாங்க. அதில் நிறைய பேர் இதில் இருக்கார். இப்போ நம்ம சேனல் சார்பாக நாங்கள் சர்வே எடுத்ததில் வந்து ஒரு 50% வந்து ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்டாகவும் 50% டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக சொல்கிறாங்க. இதுதான் உண்மை. 99% வந்து டிஎம்கேக்கு யாரும் சொல்லலை. அது இல்லை, கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக அதிமுக வந்துருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக டிஎம்கேயும் ரொம்ப ஈஸி வராது என்னன்றதை டஃப்பாக இருக்கும். 2026 தான் இப்போ வரக்கூடிய ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம் நம்ம. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வரணும். ஏடிஎம்கேனால தான் முடியும். ஸோ தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தாதான் முடியும். தமிழக வெற்றி கழகமும் தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை. ஓகே, இப்போ தமிழக வெற்றி கழகம் அதிமுக மட்டும் சேர்ந்தாலும் வாய்ப்பே கிடையாது. ஓகே, தமிழக வெற்றி கழகம் அதிமுக விடுதலை கட்சி, அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் அந்த கட்சிகள் சேர்ந்து, ஓகே, அந்த கட்சி எஸ்டிபிஐ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. எஸ்டிபிஐக்கு வேற வழி இல்லை. ஏன்னா எஸ்டிபிஐ என்ன பண்ணுவாங்கன்னா திமுக பக்கம் போக மாட்டாங்க. அவங்க வந்து திமுகவை நிறைய விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே வந்திருக்காங்க. ஒன்று. 2வது, அங்கே முஸ்லீம் லீக்கும் மனிதநேய மக்கள் கட்சியும் திமுகவில் இருக்கிறதுனால எஸ்டிபிஐக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து திமுக தரப்பில் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு தான் அவங்க வந்து ஒரு தரப்புக்கே கொடுப்பாங்க. சரி சார், ஓகே. அதனால அவங்க எதிரணிக்கு தான் விரும்புவாங்க. ஓகே, இப்போ மினிஸ்ட்ரி கொடுத்தாங்கன்னா இப்போ விஜய்க்கு துணை முதல்வர் பதவி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவனுக்கோ இல்லை வேற யாருக்கோ ஒரு துணை முதல்வர் கொடுத்துருவாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் இருப்பாரு. இப்போ மினிஸ்ட்ரி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எத்தனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு மந்திரி அதை தான் பேசியிருக்காங்க. எஸ்டிபிஐக்கு ஒன்று கொடுப்பாங்களா? எஸ்டிபிஐக்கு வாரியம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்களாம். 3 எம்எல்ஏ சீட்டு. ஓகே, ஒரு வாரியம். எத்தனையோ வாரியம் இருக்குல்ல, குடிசை மாற்று வாரியம், வக்பு வாரியம், மாதிரி பல வாரியங்கள்ல ஏதாச்சும் ஒரு வாரியத்தை கொடுக்கலாம். அது உறுதி இல்லை. ஆனால் எஸ்டிபிஐ என்ன நினைக்கிறாங்க, இது வரைக்கும் நம்ம சட்டமன்றத்தில் கால் வைக்கவே முடியல, எப்படியாவது இந்த கூட்டணியில் வச்சு உள்ளேயாச்சும் போயிடுவோங்கிறத அவங்க எதிர்பார்க்குறாங்க. 30 சீட் வந்து தமிழக வெற்றி கழகம் கன்ஃபார்ம் ஆயிருக்குதா? நீங்கள் ஒத்துக்கிட்டாரு விஜய். வந்து ஆதவ அர்ஜுனா வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகள்கிட்ட 30 சீட்டு கேட்டிருக்காரு, கூட்டிட்டு வரேன்னு உறுதி சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கும் ஒருவேளை டிஎம்கே இருந்தால் அதிகபட்சம் 10 சீட்டு கொடுப்பாங்க, இங்கே 30 சீட்டு கொடுப்பாங்க. டிஎம்கே 10 கூட கொடுக்க மாட்டாங்க, 6 இல்லை 8 தான் கொடுப்பாங்க. அதிகபட்சம் சொல்கிறேன். அதிகபட்சம், ரைட். ஓகே சார், இந்த கணிப்பு வந்து ஆக்சுவலாக கணிப்பா இது வெளிவந்த ரகசியமா அப்படின்றத நீங்களும் முழுசாக சொல்லலை. என்ன அப்படின்றத வியூவர்ஸ் பார்த்துட்டு சொல்லட்டும். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பேசிட்டோம். இன்றைக்கி பேசுனது வந்து நிச்சயமாக எலெக்ஷன் டைமில் கண்டிப்பாக உலா வரும். அப்போ வந்து உங்களுடைய கணிப்பை வந்து பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். மிகச்சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அரசியல் வீடியோ கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களை மாதிரி சின்ன சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூஸ் சேனல் மாதிரி நிறையா பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாம் ஜவர் அண்ட் அரசியல் விமர்சகரான முகமது அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.